Canvaல கிரியேட் பண்ண ஒரு சிம்பிள் நோட்புக்கை ஆன்லைனில் சேல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் Canva யூஸ் பண்ணி பிகினிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் நோட்புக் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, open Google Chrome and next search canva.com. So, already login, Canva dashboard opened. New user, first sign up and login Canva. Canva choose பண்ண main reason, already ready-made templates are here. நம்ம ஈஸியாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் and recreate and redesign பண்ணலாம். Search notebook. Many notebook templates are here. இப்போ ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டெம்ப்ளேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை சேஞ்சஸ் பண்ணலாம், எலமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நோட்புக்குங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஆல்ரெடி ஹியர். இப்போ அதை நம்மளால் டெலீட் பண்ணிட்டு என்ன டெக்ஸ்ட் நமக்கு வேணுமோ கஸ்டமைஸ் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை கஸ்டமைஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்டை நம்மளுக்கு என்ன எலமெண்ட் வேணுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச எலமெண்ட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணலை, நம்ம வந்து ஓவராலாக கஸ்டமைஸ் நியூ டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். பேஜ் அண்ட் கஸ்டம் சைஸ். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆஃப் நோட்புக் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு கஸ்டம் சைஸ். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் சைஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அமேசான் கேடிபி சைஸஸ் ஆர் ஹியர். ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு சைஸஸ். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண போகிற சைஸ் 8.5 வித்தும் அண்ட் ஹைட் வந்து 11. கிளிக் கிரியேட் நியூ டிசைன். பிளாங்க் பேஜஸ் ஆர் ஹியர். ஹேண்ட் சைடு உங்களுக்கு வேணும்னா டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்கும், நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த கஸ்டம் சைஸோட ஹைட் அண்ட் வித் பேஜ் இதுதான். ஸோ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன் பாட்டம் ஆஃப் த பேஜ் இருக்கும். அண்ட் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டிசைன் வாஸ் எம்டி, ஸோ அதனால் டவுன்லோட் ஆப்ஷன் வந்து நமக்கு தெரியல. ஓகேவா? நெக்ஸ்ட் மெனி ஆப்ஷன் ஹியர். நீங்கள் யூஸ் பண்ண ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நோட்புக் டிசைனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் பேக்ரவுண்ட் கவர். கிளிக் எலமெண்ட் ஆப்ஷன். நீங்கள் உங்களோட நோட்புக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணணுங்கிறத சர்ச் பண்ணலாம். இப்போது நான் சர்ச் பண்ணுறது விண்டேஜ் பேக்ரவுண்ட். இப்போது என்னோட விண்டேஜ் பேக்ரவுண்டுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கேன்வாவில் அவைலபிள் இருக்குது. ஸோ எனக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிக்குதுன்னு நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த டெம்ப்ளேட்டை இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட நோட்புக்கை பொறுத்த வரைக்கும் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அலைன்மெண்ட் வந்து 3 வேஸ் ஆஃப் அலைன்மெண்ட் பண்ணலாம் பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வே, நம்ம ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதை வந்து மெனி டூப்ளிகேட்ஸ் பண்ணி நம்மளோட அலைன்மெண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் செகண்ட் வே, டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் செட் அஸ் இமேஜ் பேக்ரவுண்ட். ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் ரெடி. தேர்ட் ஒன் ஆஃப் பேக்ரவுண்ட் செட்டிங். நம்மளோட டெம்ப்ளேட்டை டாப்பில் வச்சு ஜூம் அவுட் பண்ணால் நம்ம பேக்ரவுண்ட் கவர் ஃபிட் ஆயிடுச்சு. நோட்புக் பேக்ரவுண்ட் கவர் இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட நோட்புக் கவரை வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணலாம்.
ஃபைனலி நம்மளோட நோட்புக் கவர் இமேஜ் வாஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இன்சைட் பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். கிளிக் ஆட் நியூ பேஜ். இன்சைட் பேஜஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்றது ஒரு ரூல்டு நோட்புக். பேஜஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ. இந்த பேஜஸ நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். இப்போ நம்மளோட இன்சைட் பேஜஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஜ ஒன் பேஜ் கிரியேட் பண்ணி மல்டிபிள் பேஜஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ற பேஜஸ் வந்து 120 பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க பர்ப்பஸ் என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி பேஜஸ் கவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் ஃபைனலி நம்மளோட நோட்புக் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்ப கிரியேட் பண்ண நோட்புக்கோட ஃபைல் நேம நமக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த நோட்புக்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிரியேட் பண்ண டிஜிட்டல் ப்ராடக்ட் பிரிண்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனலி நம்மளோட நோட்புக் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.